வணக்கங்க. நான் நல்லாயிருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நேத்து வச்ச மீன் குழம்பு இன்னைக்கு தாங்க சாப்பிடணும். ஏன்னா நேத்து செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதம்மான்னு. அதேமாதிரி என்னை ரொம்ப வாசனை இழுத்துக்கிட்டே இருக்குது. மத்தியானம் தான் சாப்பிட்ணுங்க. இது வந்து மாமியார் வைக்கிற மாரி வச்சுருக்கிறேன். அவங்கள மாதிரி தான் வச்சுருக்கிறேன். அவங்க அவங்க வச்ச அந்த டேஸ்ட்டெல்லாம் நம்ம கை பக்குவத்துக்கு வராது. அவங்க செய்கிற மாதிரி நானும் செஞ்சுருக்கிறேன். எப்பயுமே கொஞ்சம் மாமியார் செய்கிறது நல்லாயிருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அத்தையை தான் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே செய்ய சொல்லுவாங்க. நல்லா செய்வாங்க அத்தையுமே. வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு நல்லா ஒன்றா ரெண்டாக தட்டி தாளிச்சிடணுங்க. கடுகு, வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி, காஞ்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகம், மிளகு எல்லாம் போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா அந்த பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி கரைச்சி அதில் ஊற்றிடணும். நல்லா ஊற்றுனா தான் அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பார்த்திங்களா எப்படி குழம்பு இருக்குதுன்னு தகன்னு. அதில் மேலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க அத்தை. அதே மாதிரி நானும் ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த மிளகாத்தூள் வாசம்லாம் போனதுக்கப்புறமா மீனை தூக்கி போட்டு ஒரு கொதி வந்தோடனே அப்படியே இறக்கிடுவாங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக காரம் இல்லாமல் வறுத்துருக்கிறேன். ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டாச்சுங்க எல்லோரும். தேங்க்யூ.